ஹாய்! இன்னைக்கு 3வது நாள் விநாயகர் பூஜையை வீட்டில் பார்க்கலாமா? நேற்று பால் பாயாசம் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தயிர் சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணேன். எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளையார் கரைக்கிற அன்னைக்கு தயிர் சாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதமே ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட மற்ற பூவெல்லாம் எடுக்கலை, தலையில் வச்சுருந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு செம்பருத்தி இவங்க கொண்டு வந்திருந்தாங்களா, சரி அதையே வச்சிடலான்னு வச்சேன். நான் சாமிக்கு போடுற பூவும் இந்த தடவை சந்தையில் எதுவும் வாங்காதனால அதுவும் இல்லையா, சின்ன செம்பருத்தியை பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கடைசி நாள் வேறு, 3வது நாள் வேறையா விநாயகருக்கு. அதனால் சூட சாம்பிராணிலாம் காமிச்சு அந்த தயிர் சாதத்து பிரசாதத்தையும் நெய்வேத்தியமாக பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஒன்றுனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் 3 நாள் பிள்ளையார் இருந்தது, ஒரு மாதிரி ஏதோ ஒரு தெய்வ கடாட்சம் இருக்க மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து பிள்ளையார் போக போகிறாரா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அந்த அந்த இதிலே பார்க்கணும், பலகக்கட்டையிலேயே இவ்வளோ நேரமாக அந்த இடத்துல பிள்ளையார் இருந்துட்டு டக்குன்னு பிள்ளையார் எடுத்து அந்த குச்சிப்பையில் வச்சதுக்கப்புறம் அந்த கட்டையே பலகக்கட்டையே வெறுமனையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவங்க சொன்னாங்க, இருக்கிறதே இருக்கட்டும், இன்னும் 2 நாள் இருந்துட்டு நம்ம ஏன் வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போகணும், நம்ம ஞாயிற்றுக்கிழமையே போய் கரைச்சிக்கலாம் அப்படின்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை கரைக்கலாம் தான், பட் ஆனால் அவங்களுக்கு அன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட்டாக ஃபஸ்ட் ஷிஃப்ட்டாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் எந்த ஷிஃப்ட்டுன்னு தெரியாமல் நம்ம வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா. அப்புறம் நாள் தாண்டிகிட்டே போயிட்டுருக்கோம். அதனால நம்ம வெள்ளிக்கிழமைலாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனோம். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை கரைக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் போயிட்டுருந்தது. அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, நீ அதெல்லாம் பார்க்காத, நீ வெள்ளிக்கிழமை 6 மணி ஆகிறதுக்குள்ளே போயிட்டு நீ ஆற்றுல விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் சரி ஓகே, இன்றைக்கே எதையும் போட்டு யோசிச்சுட்டு குழப்பிட்டு இருக்காமல் இன்றைக்கி நம்ம போய்ட்டு விநாயகரை கரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தீபார்த்தனைலாம் காமிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அந்த தயிர் சாதத்தை சாமி கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், விளக்கு எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் வெளியில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டோம். நாங்கள் 3 பேர் ரெடி ஆகிற வரைக்கும் பிள்ளையார் அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சரி எடுத்து கட்டப்பையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பிள்ளையார் வைக்கும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளையாரை கொண்டு போய் தண்ணியில் விடணுமா அப்படின்ற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் பிள்ளையாரை எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த மா இலை, சாமி மேலே இருந்த அந்த பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையுமே அந்த பையிலே போட்டேன். அப்புறம் சாமியோட அந்த பழைய பூவெல்லாம் எப்போதுமே மேக்ஸிமம் ஆற்றுல போட்டுருவேன். முடியாத பட்சத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது கால் படாத இடத்துல தென்னை மரத்துக்கிட்ட அந்த மாதிரி மரத்தடியில் போட்டுருவேன்னா, சரி இன்றைக்கி ஆற்றுக்கு போகிறோம், பழைய பூவையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வச்ச பூவு அதையும் எடுத்து ஒரு பையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளம்பிட்டோம். நாங்கள் இனிமேல் ஆற்றுல போய் பிள்ளையாரை கரைக்கிற வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.